மேசராசி நண்பர்களே, தங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்பது மிகவும் யோகமும் அதிர்ஷ்டமும் உள்ள ஒரு நன்மையான மாதமாக பிறக்கின்றது. 5ஆம் இடம் கேதுவாக ஏற்பட்ட நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் முன்னேற்றமான மாதமாகவும் அமைகின்றது. இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் சத்ரு சென்மஜானத்தில் சந்திப்பதால் உடல் பாதிப்பு விலகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வேலையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை அமையும். குழந்தை செல்வம் என்று வேண்டிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு செய்தி காதுக்கு எட்டும் உணர்வீர்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வரன்கள் மடமடவென்று வர ஆரம்பிக்கும். பேச்சுக்கள் ஆரம்பமாகும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்பட்டிருந்த தடங்கல்களும் தொந்தரவுகளும் குறைந்து முன்னேற்றத்தை காண்பீர்கள். லாபம் மற்றும் உயர்வை ஏற்படுத்துவீர்கள். தொழிலில் விரிவை உண்டுபடுத்துவீர்கள். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற மேசராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் சற்று முயற்சி எடுத்தால் நல்ல வாய்ப்பையும் நல்ல பலனையும் தரும். அவர்கள் மேலும் வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்பும் ஏற்படும். பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருந்த பணியாளர்களுக்கு உயர்வும் அதே நேரத்தில் உயர்வுடன் கூடிய இடமாற்றமும் ஏற்படும். தொழிலில் விவசாயத்தில் முன்னேற்றமும் நல்ல லாபமும் அடைவீர்கள். பிள்ளைகள் படிப்பில் அக்கறை செலுத்துவீர்கள். இதுவரையிலும் தங்களது குழந்தைகள் சரியாக நல்ல ஒரு நிலையில் படிக்கவில்லை என்று சிரமப்பட்டு கொண்டும் மனவேதனைப்பட்டும் கொண்டிருந்த தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகள் நல்ல ஒரு நிலையை அடையும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஆவணி மாதம் என்பது இந்த மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் உயர்வையும் நன்மையும் தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அமைகின்றது. இந்த மேசராசிக்காரர்கள் விநாயகரையும் திருப்பரங்குன்றம் முருகனையும் தரிசித்தால் இந்த மாதத்தில் முடிந்தால் பிரசித்தி பெற்ற கோயில்களான விநாயகர் மற்றும் முருகன் கோயிலுக்கு சென்று வருவதால் அவர்களுக்கு நல்ல பயன்கள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.